ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோபிகாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பக்கத்தில் கோபியை பாருங்கள், செம்ம தூக்கம். இந்த டைமில் நீங்கள் எப்படி எழுப்புனாலும் கோபி எழுந்திருக்காது. எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி, கொஞ்ச நேரத்துலேயே கோபி தூங்க ஸ்டார்ட் பண்ணிவிடும். அப்புறம் என்ன, இறங்கும்போது எழுப்பி இறக்குவேன். ஆனால் சாய் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வருவான், தூங்கவே மாட்டான். அதுவும் விண்டோ சீட்டெல்லாம் கிடைச்சா போதும், அவனுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுவான். நம்ம பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே போகிறோன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இது என்ன ஊருன்னு யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. இறங்கின இடத்துலேருந்து 2 மினிட்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி ஃபுல் டே நமக்கு நம்ம குலதெய்வ கோயிலில் தான் போகுது. இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி தமிழ் நியூ இயருங்கிறதுனால நமக்கு முன்னாடியே 2-3 பேர் வந்து பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம வீட்டை விட்டு கிளம்புனதே 11:30 பஸ்ஸுக்கு தான். நம்ம பொறுமையாக பொங்கல் வச்சு மாவளுக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு போகலாம். பொங்கல் வச்சு இறக்கி வச்சாச்சு. இப்போது மாவளுக்கு போட ஸ்டார்ட் பண்ணலாம். அரிசி மாவு வீட்டிலையே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மாவளுக்கு போட ஸ்டார்ட் பண்ணலாம். சில டைமு நல்லா வரும், சில டைம் என்ன ஆகுனா வெல்லம் கொஞ்சம் நிறையா போயிட்டா கூட ஷேப்பே வராது. அப்படியே அந்த மாவை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு திருநீல் போட்டு விளக்கு போடுவேன். ஆனால் இந்த டைமு நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் என்ன மாதிரியான மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 5 மாவளுக்கு போட்டேன். 5 சாமிக்கு ஒரு வழியாக போட்டு முடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போதைக்கு திருநூல் மட்டும் போட்டுக்கலாம். படைக்கும்போது நெய் ஊற்றி விளக்கேற்றிக்கலாம். இப்போவே நெய் ஊற்றி வச்சுட்டா மாவு ஃபுல்லாக நெய்யை உறிஞ்சிக்கும். பொட்டு மட்டும் வச்சுட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாவளுக்கு போடும்போது எங்களெல்லாம் பக்கத்துலேயே விட மாட்டாங்க, ஏன்னா அதை உடச்சிடுவோன்னு. ஆனால் இப்போது நானே மாவளுக்கெல்லாம் போட்டு படைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இருந்தும் நான் செமையாக அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். ஒரு டைமு சாமி படைக்க தேங்காய் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த தேங்காவோட கொம்முளை பிடிச்சி சுற்றிட்டே இருந்தேன்னா கொம்முளை உடஞ்சி போச்சு. வாங்கினேன் பாருங்கள் அடி, இது வரைக்கும் மறக்கலை. அதெல்லாம் மறக்க முடியுமா? இன்னும் எனக்கு சாமிக்கு தேங்காய் உரிக்கும் போது பயமாகவே இருக்கும், எங்கே கும்முளை உடச்சிருவோமோன்னு. இங்கே உள்ள எல்லா சூலத்துக்கும் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் அடியில் போட சொன்னாங்க. நானும் கோபியும் சேர்ந்து தான் போட்டோம். கோபிக்கு இந்த மாதிரி வேலை பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ கோபி எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. சாமிக்கு இன்னும் பூ மட்டும் போடலை. பூ வாங்க போனால இன்னமும் காணலை. நான் அந்த கதையை அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு வழியாக எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. படைக்கிற ஆளுக்காக வெயிட்டிங்கு. வேறு யார், எங்கள் மாமனார் தான். அவர் எப்பயுமே லேட்டு தான். வரும்போதே எங்கள் கூடவே வாங்கன்னு கூப்பிட்டோம். அவர் வரவே இல்லை. நீங்கள் போங்க, நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு. நாங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். நாங்கள் வீட்டிலேருந்தே சுண்டலும் கொழுக்கட்டையும் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இங்கே வந்து பண்ணால் ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா வருஷமும் நாங்கள் 7:30 பஸ்ஸுக்கே வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம். ஆனால் இந்த டைமு 11:30 பஸ்ஸுக்கு தான் வர முடிஞ்சுது. காலையிலே டிஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு மதியானம் இங்கே சாப்பிட்றதுக்கு லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். பக்கத்தில் சாப்பிட்ற மாதிரி கடை எதுவும் கிடையாது. நம்ம சாப்பிடணுன்னா வடலூர் தான் போகணும். இப்போது நாங்கள் எந்த ஊரில் இருக்கோன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக பூ வாங்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இங்கே உள்ள எல்லா சாமிக்கும் போட்டுடலாம். டைம் ஆயிடுச்சு, படைக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வருஷத்தில் ஒரு வாட்டியாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதனால் எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி கோவிலுக்கு போயிட்டு தான் ஊருக்கு போவேன். எங்களுக்கு 2 குலதெய்வ சாமி இருக்குது. வீரன் சாமி ஒன்று, இன்னொன்று மதுரகாளி அம்மன் சாமி. போன வருஷம் லீவில் மதுரகாளி அம்மன் கோவிலுக்கு போனோம். இந்த வருஷம் இங்கே வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு வர எங்கள் ஊர்லேருந்து 2 பஸ் இருக்குது. 7:30க்கு ஒன்று, 11:30க்கு ஒன்று. அந்த 2 பஸ்ஸையும் விட்டால் நம்ம மாறி தான் வரணும். நாங்கள் எல்லா வருஷமுமே 7:30 பஸ்ஸுக்கு தான் வருவோம். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டானதுனால 11:30 பஸ்ஸுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த வருஷம்தான் நாங்கள் ரொம்ப நேரம் கோயிலில் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு.
இப்போ கோயிலுக்கு பின்னாடி ஒரு சாமி இருக்குது. அந்த சாமிக்கு வெண்பொங்கல் மட்டும்தான் வச்சு படைப்பாங்க. ஸோ நான் அதை தனியாக பண்ணலை. சர்க்கரை பொங்கல் செய்யும்போதே வெல்லம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தனியாக சாதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெண்பொங்கல் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த கோயிலுக்கு போய் படைச்சிட்டு வந்துடலாம். கேர்ள்ஸ் எல்லாம் போகக்கூடாது, ஒன்லி பாய்ஸ் மட்டும்தான் போவாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தா அவங்களே போய் படைச்சிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறதுனால எங்களால் ஃபுல்லாக சுற்ற முடியுது. அவங்க டெய்லியும் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா எங்களால் இந்த லீவை கொஞ்சம் கூட என்ஜாயே பண்ணியிருந்துருக்க முடியாது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து விடலாம். அவங்க போய் படைச்சிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே படைக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா அவங்க வர்றதுக்கும் நம்ம படைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இங்கே நாம் படைச்சி முடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் உள்ள இன்னும் 2 கோயிலுக்கு போகணும். பிள்ளையார் கோயிலுக்கும் அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு மறுபடியும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போகிறோம். நம்ம சாய் கோபிக்கு மொட்டடிச்சு காது குத்துனதும் இந்த கோயில் தான். நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போயிட்டு பாருங்கள். ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு நைட்டு 8:30 போல் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.